ஜனவரி மாத கடைசியில் நினைக்கிறேன், ஒரு பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒட்டஞ்சத்திரம் பக்கம் தமிழ்நாட்டில். அதனால வந்துட்டு ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு நெஞ்சில் ஓட்டை போட்டு உடம்பெல்லாம் ஓட்டை போட்டு ஆணுறுப்பை வெட்டி சித்திரவதைப்படுத்தி சைலன்சரை வச்செல்லாம் சூடு போட்டு பாடியை தூக்கி ஆற்றுல வீசியிருக்கிறானுங்க. அது எவ்வளோ பெரிய நியூஸ், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு நியூஸை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாக்காரங்கெல்லாம் எவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு எதை நக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரில. அதை விட்டுட்டு வேறு என்ன கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அது எவ்வளோ பெரிய சூழ்ச்சி, கவர்மெண்ட் என்ன நொட்டிக்கிட்டு இருந்துச்சு, கவர்மெண்டோட பேர் வெளியே கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். சரி, அது இருந்தாலும் விட்டுருங்களேன். இன்னொன்று இருக்குது, 2 வயசு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய ரேப் பண்ணி அந்த குழந்தைக்கு போகிற வழியில், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வழியில் ஃபிட்ஸ் வந்து அந்த குழந்தை இறந்து போயிருக்குது. இதுவும் நடந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. எந்த நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா திருட்டு திமுக ஆஸ்தி இல்லையா? அது எனக்கு இப்போ தான் புரியுது, பார்த்துக்கோங்க. இந்த தீய சக்தி திமுக தீய சக்தி இப்படிலாம் சொல்கிறதுக்கு உண்டான ஒரு ரியல் அர்த்தம் உண்மைக்கு அவங்க மூஞ்சில் எழுதி வச்சிருக்குது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 7000 போக்சோ கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது 2024 மட்டும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20,000க்கு மேலே ரேப் கேஸ் ஃபைலாக இருக்குது இந்த கடந்த 5 வருஷம் இவங்க ஆட்சி மயிரில். அதுக்கு என்ன பிடுங்கினாங்கன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. சரிங்களா? இது போக ரேப் அண்ட் மர்டர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2000 கேஸ் இருக்குது. அதெல்லாம் போக சும்மா போகிற வழியில் கொலை பண்ணிட்டு போகிறது, நார்மல் மர்டர் கேசஸ், ஜாதி வரி கொலை, இந்த மயிறு மட்டெல்லாம் சேர்த்து ஒரு 15,000. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஆகிருக்கிற ஒரு நம்பர்ஸ். ரிப்போர்ட் ஆகாத இந்த இவங்க மூடி மறைச்சதெல்லாம் வந்துட்டு எத்தனாயிரம் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே ஐடியா இல்லை. இதெல்லாம் போக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க பண்ண காரியம்லாம் அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்துட்டு 700 கேஸ் சிலிண்டர் கொடுப்போம், 70 பெட்ரோல் கொடுப்போம், 60 டீசல் கொடுப்போம், நீட்டு தேர்வை ரத்து செஞ்சுருவோம், நொட்டிடுவோம், நொசுக்கிடுவோம், அவ்வளோ பேச்சு. ஒரு மயிர் நடக்கலை. பெண்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு பஸ்ஸு கொடுத்தாங்க, அதுக்கு போல ஆம்பளைங்க கிட்ட வந்துட்டு ஜாஸ்தியாக வந்துட்டு ஃபேர் போட்டாங்க, காம்பன்சேட்டட். மாதம் 2000 கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதுக்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம், இல்லை இந்த இதுக்கு கீழே இருந்தால் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு இதெல்லாம் பண்ணி இவனுங்க இதெல்லாம் மறைக்கிற டைமில் விஜய்க்கு வந்துட்டு டைவர்ஸ் ஆனதை பற்றி இந்த 200 ஓப்பிங்கெல்லாம் பேசினுக்குது. அந்த மனுஷன் அரசியலுக்கு வந்ததுலேருந்து அவ்வளோ இருந்தாலும் போட்டு செய்கிறாங்க. அதனால செய்கிறாங்க, அதை வந்தாலும் பிரச்சனை, நமக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ உடனே வந்துட்டு டிவிக்கு சப்போர்ட் இருவேன், அதனால இவன் டிஎம்கே தப்பாக பேசுகிறேன் அப்படிலாம் பேச வேணாம். நான் எவனுக்கும் சப்போர்ட் பண்ணல. தமிழ்நாடு கொஞ்சம் எதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காமன் மனுஷன்லாம் நானும் ஒருத்தன். ஆனால் இவங்க இவ்வளோ சாமானத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க மற்றவங்களை பார்த்துட்டு அது நோட்டை இது நோட்டுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் இருக்குது. விஜய் பொண்டாட்டியை பார்த்துக்கிற துப்பு இல்லை, இவன் ஒவ்வொரு நாட்டை காப்பாற்ற வந்துட்டான், நொட்டிட்டான் அப்படிலாம் பேசுகிறாங்க இந்த 200 ஓபிஸ். என்னடே உங்கள் அங்கிள் கொஞ்சம் வீட்டுக்கு உட்கார சொல்லுங்கடா, போதுண்டா கொள்ளை அடிச்சது, போதுண்டா நாட்டு நடப்பு நீங்கள் ஒன்று ஒட்டினது. இதில் நம்மளால் சொல்லியிருக்கா அப்படி தெரியும்ல, அதாவது பெண்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு நாங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். கொடுத்த லட்சம் தெரியுது இல்லை, எத்தனாயிரம் போக்சோ கேஸு, எத்தனாயிரம் ரேப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரைக்கும் போய்கிட்டு இருந்தீங்களா நீங்கள்? பேசினா பேசிக்கிட்டே போகலாம். சரி விடுங்க. யாருக்காவது இந்த மாதிரி வயிற்றுச்சல் இருந்துச்சு, பேச முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்படி இருந்தீங்க அப்படின்னா யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் அடுத்த ஓட்டு போடும்போது யாருக்கு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறது தெரியும். நான் கண்டிப்பாக நீங்கள் டிவிக்கு போடுங்க, ஏடிஎம்கேக்கு போடுங்க, நாம் தமிழருக்கு போடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். யாருக்காவது போடுங்க, ஆனால் டிஎம்கேக்கு போடாதீங்க. ஏன்னா மனுஷங்களே இல்லை இவங்கெல்லாம், எச்ச பொறுக்கி நாய்ங்க. யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு தான் நாளைக்கு தான் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இவங்களை துப்பி எனக்கு எச்சி முடிஞ்சு போச்சு. பாய்.